ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரொஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டோன்ட் வேக் அப் த பிரெயின் ரோட்ஸில் பார்ட் 3-4 தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ உங்களை வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரோபாக்ஸா ஒரு எல்லாத்துக்கும் ரோபாக்ஸ் கேட்டாலும் எந்த போகிறது இப்போ பையனுங்களா? ஐயோ என்னங்க இது, இப்போரா விட்டு தருங்க. ஸோ நானும் நேரடியாக கண்டேன் இதாச்சும் எல்லாமே காசு கேட்குற காய்ஸ், எல்லாமே காசு கேட்குற காய்ஸ். என்ன பண்ணுறது எனக்கே தெரியல, ஒரே வயிற்றெரிச்சலாக இருக்குது. பரவாயில்ல விட்டுருங்க. ஸோ எங்கடா இங்கே ஒரு கோல்டன் இது இருந்துச்சு, அதுவும் காணாம போய் தொலைஞ்சிருச்சு. சரி ஓகே. ஸோ நம்ம என் பேஸ்க்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், அவனுங்க அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கானுங்க. என் பேஸில் அண்டர் கிரவுண்ட் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் அன்லாக் ஓகே. ஸோ இப்போ நான் 2 ஃப்ளார் எக்ஸ்ட்ராவாக அன்லாக் பண்ணிட்டேன். 800 பில்லியன் கொடுத்தா தான் அடுத்தது அன்லாக் ஆகுமா? அவ்வளோ காசு கிடைக்கணும் போவேன். 10 பில்லியனோ மிக விஷா கோல்டன் வெல்லா ஏட் பிரெயின் ராட். ஓ என்னமோ எப்படி நீங்கள் கான்செப்ட் சொல்கிறானுங்க, ஆனால் எனக்கு புரியல என்னவா இருக்கும். சரி ஏதோ கோல்டன் பிரெயின் ராட் போடணும்னு நினைக்கிறேன். ஏட் பிரெயின் ராட் எக்யூப்ட் விஷ். ஓ ஸோ நம்ம நார்மல் பிரெயின் ராட்டை போட்டு பார்ப்போம் என்ன நடக்குது. அப்போ தெரியும். ஏற தம்பி ஓ ஓ மண்டை வண்டிச்சு. ஓகே ஏறி வந்துட்டேன். ஓகே நைஸ். ஓகே இப்போ இந்த வந்துட்டு உள்ள காசெல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதோட வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. அது அப்டேட்னு சொல்லிட்டு லாண்டு முடிஞ்சது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு இந்த கேலக்ஸி த்ராலா கிடச்சிச்சு. அப்போ நம்ம இப்போ இதை அப்கிரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு செகண்ட்க்கு 565K கொடுக்குது. இதே 1 மில்லியன் தான் கொடுக்குது. இதோட டபுள் மடங்காவது கொடுக்கணும்னு சொல்லியிருக்கானுங்க. அருமையான பெட்டு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஈவனில் சொல்லிட்டு நான் நேரடியாக இதை அப்கிரேட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ நேரடியாக போவோம். எங்கள் நெவர் மைண்ட் போயிரு எங்கள் இதுக்கு வந்துடாது. ஓகே ஸோ வேறு என்ன இருக்கீங்க என்ன கைஸு? ஏதோ மித்திக் ஸ்பான்னு போட்டுருந்துச்சு. மித்திக் ஒன்றுமே ஸ்பான் ஆகலை. இதே மித்திக் டேய் விட்டுருங்கடா, என்ன மித்திக் எடுக்க விடுங்கடா, உயிரை வாங்காதீங்கடா. ஐயோ ஓகே தூக்கியாச்சு. ஓகே அப்படியே சத்தமே இல்லாமல் அப்படி கொமுக்கமா டே எங்கே இவனுங்க அப்படியே அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாலே போதுங்க. ஓகே அப்போ கொஞ்ச நேரத்தை அவனுங்க தூங்கிட்டானுங்க. இதை நம்ம அழகாக நம்ம பேஸ்க்கு எடுத்து போயிடலாம். ஓகே தூங்கிட்டானுங்க. ஓகே நைஸ் எடுத்து போக வேண்டியதான். ஓஹோ எல்லாத்துக்கும் நம்ம மேலே கண்ணாக இருக்க, நம்மளை அடியை கலப்புறதுலே இருக்கானுங்களெல்லாம். நோ அட கேடு கட்டாமனுங்களா, ஏன்டா அப்படி பொறாம பிடிச்ச இருக்கீங்க போச்சிக்க. அட பிக்காளி பசங்களா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன்டா உயிரை வாங்குறீங்க? டேய் நான் என்னோட கோயிலை போடுறேன். முடிஞ்சா பிடிங்கடா. என் கோயிலுக்கு இணையா எதுடா இருக்கு? ஓகே தூக்கி வேண்டியதான். அவ்வளோ போச்சுடா. என்னடாச்சு? டேய் நீங்கள் போய் தூக்கிட்டாங்க தம்பிகளா, நான் அண்ணன் உங்களுக்கு தான். டேய் என்னடா அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? டே தம்பே. ஓகே பாப்பா வருது. என்ன தம்பி தூக்க பார்க்குறீங்களா? நோ ஓகே நானும் ஒரு வழியாக திரும்ப கூல் ஆகிட்டேன். இந்த நாய்ங்களால் சரியான கட்டுப்பாயிட்டேன். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு நான் கூல்டான் ஆவேன். அப்போ தான் மண்டை சூடே இறங்குனிச்சு. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நான் கோல்டு நார்மல் அப்படி சொல்லிட்டு பல வெரைட்டியில் எடுத்து வந்திருக்கேன். ஓகே ஏட்டாவது. ஓகே நைஸ். ஓகே இன்னொரு குசினி வச்சுருக்கேன். குசினி அடுத்தது கோல்டன் பிர்பர். ஓகே கோல்டன் பிர்பர். ஓகே இன்னொரு 10 வச்சா என்னமோ ஒரு வெளில விஷ் பண்ண முடியுமா? ஓகே இது காசு நல்லா பாருங்கள். 1 பில்லியன் சேர்த்துட்டேன். எல்லாமே காரணம் வந்து
எத்தனை நாளாக தான். ஓகே, அந்த பயப்புள்ளைய தான் இது எல்லாத்துக்கும் மெயினே காரணமே. அந்த பயப்புள்ளைய தான் பொண்ணை நம்ம அப்கிரேட் பண்ணோம். அந்த பயப்புள்ள செம்ம காசு கொடுக்குது பாருங்க. கொஞ்ச நேரத்தில் 700 மில்லியன். இந்த காசு யார் கொடுப்பா? அந்த பயப்புள்ள கொடுக்கும். ஓகே, கிட்ட உள்ள பிரெயின் உடச்சி டப்பு எடுத்து போயிடலாம். டப்பு எடுத்து போயிட்டு இங்கே வச்சுட்டு ஓகே முடிச்சு. ஓகே நாய்ஸ். இவன் ஒருத்த மண்டை கீத்திருக்கான் எனக்கு முதல்லேருந்து. வேணுமணிக்கு அவனை நொக் அவுட் பண்ணுறேன். ஐயா எடுத்துட்டாங்க, இல்லாட்டி முடிஞ்சிருக்கான் அவங்க. அதை இந்நேரத்துக்கு நான் தூக்கியிருப்பேன். போச்சுடா வந்துட்டான்டா பொறுப்பு. அடியே போட்டு சாவுடா. அப்படிதான்டா சாவணும் நீலாம். ஓகே குரங்க நான் தூக்கிட்டேன். ஒரு குரங்கு கேவலம், ஒரு குரங்கு காடை அப்படி அடிச்சுட்டு சாவுறது. அதே ஒரு பிச்சைக்கார குரங்கு. பிச்சைக்காரத்தனமாக நடந்துக்காதடா. சரி இப்படி கேவலமாக நடந்துக்கிறானுங்க. போய் ஒரு குரங்குக்கு அடிச்சுக்கிறானுங்க. நான் எடுத்த மட்டும் தான் உனக்கு கண்ணி திரும்ப நீ தும் சரி கேடு கட்டாங்க விஷயவன். நம்மளுக்கு ஒரு இல்லையா பாப்பா கொடுத்துட்டாங்க. ஓகே ஸோ இங்கே திராளால நாய் இருக்குது. இந்த நாயை தூக்கிட வேண்டியதான். ஓகே அங்கே ஒருத்தர் ஜெட்டி போட்டவனை தூக்கிட்டு இருக்காங்க. டே இப்போ நீ என்னடா பிரச்சனை உனக்கு? என்னடா பிரச்சனை? நாயை சும்மா இழுத்துக்கிட்டு என்ன நீ அதான் வாட்டி வாங்கினா நீ வாங்கிடாத. எக்கால அற வாங்கிடுவேன். சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். பிச்சப்புன்னு வச்சிருவேன். ஓகே ஸோ நம்ம நேரடியாக இங்கே வந்துட்டு இதை எடுத்தாச்சு. ஓகே அடுத்த கட்ட நேரடியாக இங்கே போய்ட்டு இன்னொரு தூங் தாத்தா சஃபூரு. எதுக்குடா தாத்தாலாம் இழுக்கிறீங்க? கேடு கட்டவனுக்கலாம். ஓகே ஸோ நான் நேரடியாக வந்துட்டேன். ஓகே யார் பேசுது? என் பேசு தானே. அதான் கொஞ்சம் நேரத்தை நானே வந்துட்டேன். ஓகே நாய்ஸ். ஓகே இப்போ நேரடியாக கீழே போய்ட்டு கீழே போடா கிறுக்கு பாயில கீழே போடா. 10 hours later. ஸோ கைஸ் பல மணி நேரத்துக்கு கழிச்சு இங்கே இறங்கிட்டேன். என்னதான் பிரச்சனை தெரியல எனக்கு. ஓகே எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஓகே அடுத்தது தாத்தா சஹூர் 2. ஓகே இப்போ இது 2 ஆட் பண்ணிட்டு ஓகே ஆட் ஓகே என்னடா கிடச்சிருக்கு? எனக்கு இது கோல்டன் கப்பூச்சியா எங்கே என்னவோ கிடச்சிருக்கு. சின்னலுக்கு மேலே போய் வச்சு பார்ப்போம். ஓகே ஜூம் அவுட் பண்ணிட்டு என்ன இது? ஆடா இந்த நாயா? இது நான் குப்பையில் போடுற நாயாச்சே. சரி பாப்பா கேட்குது, பாப்பா கொடுத்துட வேண்டியதான். நம்ம எவ்வளோ பெரிய நல்ல உள்ளம். அது என்னமோ ஒரு பாட்டு வருமா? அந்த ஆகாயம் போல் அந்த பறவைகள் உண்டு. ஐயோ பாட்டு சரியா பாடுறேன்னா தப்பா பாடுறேன்னா கூட தெரியல. பரவாயில்ல சும்மா பாடுவோம். என்ன கிஃப்ட் பண்ண முடியல? அட கடவுளை கிஃப்ட் பண்ண முடியல கைஸ். சரி ஒரு கிஃப்ட்டு கூட பண்ண முடியல. சரி அப்போ இந்த நாய் இன்வென்ட்ரியிலே இருக்கட்டும். இதை நான் திரும்ப எடுத்துப்பேன். அந்த கிணத்துல போட்டு இதை கொண்டுடுறேன். எதுக்கு இது? ஒரு காசு கொடுக்கறதுக்குள்ளாக்கி இல்லை. இந்த இது கொடுக்குற காசுக்கு நான் வேறு ஏதாச்சும் பிரெயின் திருடியாச்சும் எடுத்துப்பேன். சரி நான் இது நானும் நேரடியாக மேலே போய்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணிட்டு ஓகாய் பிளேஸ் யூ நீட் ஏ ட்ரீபத்தா பிளேஸ் த பிரெயின் ராட். அவனோட காடு கட்டவனுங்களோ நாங்கடா 10 வாட்டி 8 வாட்டி போகிறது. 10 hours later. ஓகே நானும் நேரடியாக சில பல பிரெயின் ராட்ஸை கொலெக்ட் பண்ணிருக்கேன். அந்த கேப்பில் வந்து எனக்கு ரொம்ப போர் அடித்தோம் உங்களுக்கு. அதனால தான் வந்து அதை நான் காட்டலை. ஸோ நான் லேசாக கொஞ்சோண்டு உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இதை கிளிப்பு மட்டும் இந்த மாதிரி தான் ஓட்டிருந்துச்சு. நான் போனேன் பிரெயின் ராட்டை எடுத்தேன் திரும்ப வந்தேன். இந்த பிரெயின் ராட்டை எடுத்தேன் திரும்ப வந்தேன். அந்த மாதிரி தான் ஓட்டிருந்துச்சு. பெருசாலாம் எதுவும் இல்லை. ஓகே ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ பெரிய விஷயம் ஏதாச்சும் நடந்துச்சு அப்புறம் ஏதாச்சும் ஒரு ரேராக கிடச்சி அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு மண்ணங்கட்டியோட கேஸ் ஒரு மண்ணங்கட்டி உனக்கு கொடுக்க மாட்டேனுங்க. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறது தப்பு. ஸோ இப்போ நம்ம நேராக போய்ட்டு இந்த பனானாவோட இந்த டால்ஃபின் எடுத்துடலாம். அடி நல்லா போயிடுறேன். ஓகே நல்ல வேலை வந்துட்டேன். ஓகே இப்போ நம்ம நேரடியாக நம்மளோட பேஸ்க்கு போயிட்டு இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 1.7 பில்லியன் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை நம்மளை ஸ்கேம் பண்ணி நாம தடிச்சு விட்டானுங்க. ஸோ திரும்ப வந்து இதை எடுத்துகிட்டு ஓகே 3 பில்லியன் நைஸ். இப்போ இதை அப்கிரேட் பண்ணி விட்டு இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம். இது மில்லியனில் தானே இருக்குது. ஓகே இதை அப்கிரேட் பண்ணியாச்சு. இன்னும் 20 மில்லியன் வேணுமா? 20 மில்லியனில் நம்மளுக்கு செட்டி அதுலேருந்து எடுக்கிற காசு மாதிரி கதியில் அப்படி சொல்லிட்டு நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஓகே ஸோ கோல்டன் கப்பச்சினோ எடுத்துகிட்டு அதையும் என்னது யூ கேன் பிளேஸ் என்னது கரண்ட்லி பீயிங் கிஃப்டிங்கா அட கேடு கட்டோன்னே இதே லேக் ஆகிட்டுருக்கு. இது எங்கடா கிஃப்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக வந்துட்டேன். ஓகே இதை பாட்டை அரைச்சிடலாம். ஓகே கோல்டன் கப்பச்சினோ இது குப்புச்சி வந்து இருக்கட்டும். அது
ஓகே ஸோ இங்கே 1 2 3 ஓகே வச்சாச்சு 1 2 3 ஐயோ இது வராடா ஓகே இது ஓகே இப்போ இதை தட்டிட்டு இதை தட்டிட்டு இதை தட்டிட்டு இதை தட்டிட்டு இப்போ அடுத்த லாஸ்ட்டாக ஒன்று போட்டேன் என்ன வருது அப்படி பார்த்தீங்கன்னா பனானாத்தியா அச்சோ இந்த குப்பை பெட்டெல்லாம் எதுக்குங்க கிடைக்குது எனக்கு இந்த குப்பை பெட்டெல்லாம் எனக்கு வேணாம் இது திரும்ப இதுலேயே போட்டுரு எனக்கு இது வேண்டாம் ஓகே நானும் திரும்ப போட்டேன் ஓகே போடு தூக்கி உள்ள 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 போடு ஓகே டைமனே வாட்டர் மெலனியா எர்றோ என்னது இது டைமண்ட் வாட்டர் மெலனி ஓடுறோம் ஓகே எங்கே டைம் வாட்டர் மெலனி எங்கேயோ வந்துருக்கேன்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு இது டைமண்ணா இல்லை ஆமாம் வயசு ஆச்சுல அதான் முரட்டை கைஸ் வேறு ஒன்றும் இல்லை இது எப்படியாச்சும் எடுத்து போயிரு இந்த வீடியோவில் ஒரு டைமண்ட் ஆச்சும் நம்ம ஒரு ரேரிட்டி ஜாமாச்சும் எடுக்கணும் இல்லாட்டி இந்த வீடியோக்கே நம்ம வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும் டைமு அவட கடவுளே எப்படியாச்சும் ஓடிடுறா ஐயோ அந்த சுயநிலை இப்படி இங்கே தான் இருக்கு அது எந்த நேரத்தில் இங்கே வரப்போது தெரியல வந்துச்சு பார்த்துச்சு நோ ஓகே சூப்பர் ஸோ இதோட நான் வந்து கேபிள் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தெல்லாம் மறக்கா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சாக்கரோட பாருங்க ஸோ அந்த வீடியோ எல்லாம் மறக்கா லைக்கு ஷேரு சாக்கரை பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரம் ப்ரோ ப்ளே கேமிங் பாய் எல்லாம் மறக்கா லைக் ஷேர் சாக்கரை பண்ணுங்க ஓகே பாய்